கூலி வேலை பார்க்குற அப்பா சமீபத்தில் தான் மான் மோதி உயிரிழந்திருக்காரு. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பத்தில இருந்து வந்து இன்னைக்கு பள்ளியிலேயே முதல் மாணவனா 10ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றிருக்காப்ல. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஆதனூர் அப்படின்ற ஒரு ஊராட்சியை சேர்ந்த அண்டர்காடு அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த கார்த்திகேயன். இவர் பாத்தீங்கன்னா கூலி வேலைக்கு போகும்போது பைக்ல போயிட்டு இருக்கும்போது மான் மோதி உயிரிழந்திருக்காப்ல லாஸ்ட் இயர். அப்படி ஒரு துயரமான நிலை. அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டம். அதாவது தினசரி கூலி வேலை பார்த்து குடும்பத்தை நடத்திட்டு வந்திருந்த கார்த்திகேயன் உயிரிழந்ததுக்கு அப்புறம் அவரோட மனைவி சித்திரவள்ளி பாத்தீங்கன்னா அந்த குடும்ப கஷ்டத்திலையும் அவங்களோட மகன் தரணிக்குமாரோட படிப்புல இந்த விஷயம் பாதிக்காத அளவுக்கு கணவர் இல்ல ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு, ஒரு வருமானமும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பையனோட படிப்பை நிறுத்தாம அந்த பையனுக்கு உறுதுணையா இருந்து அந்த பையனை நல்லா படிக்க வச்சிருந்திருக்காங்க ஆதனூர் அரசு உயர்நிலை பள்ளியில. அந்த பையனும் வீட்டோட கஷ்டம் புரிஞ்சு படிப்புல நல்லா போக்கஸ் பண்ணி இன்னைக்கு 10வது பொதுத் தேர்வுல 500க்கு 482 மார்க் எடுத்து அந்த ஆதனூர் அரசு உயர்நிலை பள்ளியிலே முதல் மாணவனா தேர்ச்சி பெற்றிருக்காப்ல. அவர் தேர்ச்சி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட சாதனைனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 10ஆம் வகுப்புல இவ்வளவு மார்க் எடுத்தாச்சு, 12ஆம் வகுப்புலயும் நல்ல மார்க் எடுத்து ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் அப்படின்ற அவனோட ஆசையை தெரிவிச்சிருக்காங்க. எங்க அப்பா கூலி வேலைக்கு போகும்போது மான் மோதி இறந்துட்டாங்க. எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. எங்க அம்மா என்ன டெய்லி கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு தான் என்ன படிக்க வச்சாங்க. இதுல நான் அரசு உயர்நிலை பள்ளி ஆதனூர்ல 10வதுல 482 மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். +2ல இதே மாதிரி நான் நல்ல மார்க் எடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இந்த பையன் மேலும் படிக்கிறதுக்கு அரசாங்கம் கண்டிப்பா உதவி செய்யணும்.